ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த உடலுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரோம். ஐம்புலனுக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் அவர் வச்சிருக்கிற தொடு உணர்வுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த தொடுதல் ரொம்ப விசேஷமானது. ஆண்டவர் இயேசு யாருமே தொட விரும்பாத ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். ஒரு தாயின் தொடுதல் ஒரு குழந்தைக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. அதுபோல நம்முடைய சரீரத்தில் அப்பா வச்சிருக்கிற இந்த தொடு உணர்வுக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லலாமா? முதலாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தொடு உணர்வுக்காக நன்றி சொல்ல போறோம். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது அதற்கு அவர் ஐம்புலன்களில் கொடுக்கிற முதலாவது புலன் தொடு உணர்வு தான். கர்ப்பப்பையில குழந்தை இருக்கும் பொழுது தாயின் தொடுதலை அது உணர்ந்து கொண்டு அந்த தாயின் அரவணைப்பில் அது சந்தோஷப்படுகிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிற இந்த தொடு உணர்வுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகும் பொழுதே 8 மாதத்திலே அதற்கு தொடு உணர்வை கொடுத்து அது எவ்வளோ விசேஷமானது என்பதை உணர வச்சிருக்கிறீங்க. ஒரு தாயின் தொடுதல் குழந்தைக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வருவது போல நீர் எங்களை தொட்டு சுகமாக்குகிற தேவன், எங்களை அணைத்து ஆறுதல் படுத்துகிற தேவன், உம்முடைய அன்புக்காக நீர் எங்களை தொட்டு வழிநடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் தோளில் கை வைத்து வழிநடத்துவது போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தில் நீங்கள் வச்சிருக்கிற இந்த தொடு உணர்வுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. அடுத்து, நம்முடைய தோல் விரிவடையும் பொழுது அதை உணர்றதுக்காக இன்னொரு வகையான செல்லை கர்த்தர் படைச்சிருக்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, ஒரு பொருளின் வடிவத்தை கண்டுபிடிக்கவும், அதிர்வலைகளை கண்டுபிடிக்கவும், மென்மையான ஸ்பரிசத்தை நாங்கள் உணரவும், எங்களுடைய தோல் விரிவடையும் பொழுது அதை உணரவும் 4 வகையான உணர்வு செல்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எத்தனை நல்ல தேவன். எங்களை அற்புதமாக ஒரு கம்ப்யூட்டரை விட மிக அருமையாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, மற்றவங்க எங்களை தொடும் பொழுது ஆண்டவரே, மற்ற பொருட்கள் எங்களை தொடும் பொழுது அதை உணரத்தக்கதாக அற்புதமாக இந்த தோல்ல தொடு உணர்ச்சிகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இந்த நல்ல கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. மூணாவதா, நம்முடைய சரீரத்தில் வெப்பத்தை உணர்வதற்காக ஒரு வகையான செல்லை ஆண்டவர் படைச்சிருக்கிறாராம். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒரு சிறிய வெப்ப மாற்றத்தை கூட எங்களுடைய உடல் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாங்கள் செயல்படும்படியாக நீங்கள் வைத்திருக்கிற இந்த தக அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகமான சூட்டை நாங்கள் தொடும் பொழுது உடனே அதை உணர்ந்து கொண்டு அந்த பொருட்களை கீழே போடும்படி செய்கிறீர். குளிர்ச்சியான பனிக்கட்டியை தொடும் பொழுது அதனுடைய குளிர்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தோல்ல உணர்ச்சியை கொடுத்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த தோலுக்காக அதில் இருக்கிற உணர்ச்சிகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலவே எங்கள் வாழ்க்கையிலே ஆபத்துகள் வரும்பொழுது அதை வெளிப்படுத்தும்படி இந்த உணர்ச்சியை நீர் வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள இப்படிப்பட்ட அருமையான தோல் உணர்ச்சியை தொடு உணர்ச்சியை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. 4வதா, நம்முடைய சரீரத்தில் வலியை உணர்வதற்காக ஆண்டவர் தோல்ல ஒரு வகையான திசுக்களை வச்சிருக்கிறார். இந்த வலி கர்த்தர் நம்ம கொடுத்த வரோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உடம்புல வலி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம ஒரு சூடான பொருளை எடுக்கும் பொழுது அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய கைகள் எல்லாம் சீக்கிரத்தில் சேதம் அடைஞ்சிரும். இந்த வலி நாம சில பொருட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், சில நேரங்களில் நம்மளை காத்துக்கணுன்றதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் தோள்களிலே வலி உணர்ச்சியை நீங்கள் வச்சிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சூடான பொருட்களையோ கூர்மையான பொருட்களையோ நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு வரும்பொழுது அதை வலியாக நாங்கள் உணரத்தக்கதாக நீர் வைத்திருக்கிற இந்த உணர்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வலி இல்லாவிட்டால் பல நேரங்களில் எங்களுடைய சரீரம் சிதைந்து போய்விடும். அப்பா, நீர் கொடுத்திருக்கிற வலி என்கிற இந்த வரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே எங்கள் உள்ளத்திலே மன வலிகளும் வேதனைகளும் வரும்பொழுது நீர் அவைகளை சுகமாக்குகிற தேவன் என்பதை உணர்ந்து நாங்கள் எப்போதும் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து நீர் கொடுத்திருக்கிற வலி என்கிற இந்த வரத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே.
ஐந்தாவதா, நம்முடைய சரீரத்திலேயே விரல் நுனியிலையும் நம்முடைய உதட்டிலையும் தான் அதிகமான உணர்வு நரம்புகளை அப்பா வச்சிருக்கிறாராம். அதனால தான் கண் தெரியாதவங்க அந்த பிரெய்லி லெட்டரை தங்களுடைய விரல்களினால் தொட்டு அவங்க பாடங்களை புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே இவ்வளவு நுட்பமாக நம்முடைய விரல்களிலே கர்த்தர் தொடு உணர்ச்சியை வச்சிருப்பதற்காக கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, எங்கள் விரல்களிலே நீர் வைத்திருக்கிற நுட்பமான தொடு உணர்ச்சிக்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு குழந்தையை நாங்கள் தொடும் பொழுது, ஒரு மலரை தொடும் பொழுது எங்களுக்குள்ளே நீர் உண்டாக்குகிற அந்த சந்தோஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே பார்வையற்றவர்கள் இந்த உலகத்திலே படித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விரல்களில் நீர் வைத்திருக்கிற தொடு உணர்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதே போலவே நீர் எங்களை தொடுகிற தேவனப்பா. உம்முடைய விரல்கள் ஆண்டவரே எங்களை தொடுவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போலவே எங்கள் விரல்களும் மற்றவர்களை அடிக்கிற விரல்களாக அல்ல, மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற விரல்களாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற விரல்களாக மாறுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஆறாவதா, ஒரு அன்பான தொடுதல் நம்முடைய மனசுல ஒரு அன்பின் உணர்ச்சியை உருவாக்குதான். அது மாத்திரம் இல்லை, சயின்ஸ் சொல்லுது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு திரவம் நம்முடைய உடம்புல இருந்து வெளியே வருதான். அப்போ நமக்குள்ள ஒரு பிணைப்பு, அன்பை அது உருவாக்குதான். ஆகவே நம்முடைய கைகள் எப்பொழுதும் மற்றவர்களை அடிக்கிற கைகளாக அல்ல, அரவணைக்கிற கைகளாக, ஆறுதல் படுத்துகிற கைகளாக இருப்பதற்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒரு அன்பின் தொடுதல் மற்றவர்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது என்று சயின்ஸ் சொல்லுதுப்பா. அது போலவே நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை அரவணைக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த கைகள் ஒரு நாளும் மற்றவங்களை கீழே தள்ளக்கூடாதப்பா. கீழே இருக்கிறவங்களை தூக்கி எடுக்கணும். புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்டவர்களை அரவணைக்கணும். இந்த கைகள் மற்றவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் கொண்டு வருகிற கைகளாக மாறுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தோள்களிலே, எங்கள் கைகளிலே இப்படிப்பட்ட தொடு உணர்ச்சியை வைத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஏழாவதா, கடைசியா ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பான தொடுதல் ஒரு சிலருக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை கொண்டு வருதான். ஒரு தாயின் தொடுதல் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமோ அது போல அன்பின் தொடுதல் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். ஒரு அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கலன்னா குழந்தை இறந்துருமா. அது போல இன்றைக்கு ஆண்டவருடைய அரவணைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் மற்றவர்களை அரவணைக்கிறவர்களாக மாற வேண்டும். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அன்பின் தொடுதல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவங்க சிறியவங்களை ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஊழியர்கள் ஆண்டவரே, விசுவாசிகள் தலைகளில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சுகத்தையும் ஆண்டவரே ஒரு விடுதலை அது கொண்டு வருகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் வியாதியஸ்தர்களை தொட்டு ஜெபிக்க, ஆண்டவரே கண்ணீர் விடுகிறவர்களின் கண்ணீரை துடைக்க ஒரு அன்பின் தொடுதலை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய கரங்களாக செயல்பட கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக. ஆண்டவர் தாமே இந்த தொடுதல் மூலமாக ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் வியாதியஸ்தர்களை தொட்டு அவர்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்த கர்த்தர் எங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த சுகமாக்கும் வல்லமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. குட் டச், பேட் டச், இதை பற்றி இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் உருவாயிட்டு வருது. நம்முடைய கைகள் எப்பொழுதும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கைகளாக, அரவணைக்கிற கைகளாக, கண்ணீர் விடுகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற கைகளாக, வியாதியோடு இருக்கிறவர்களை தொட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற கைகளாக, தனிமையில் இருக்கிறவர்கள் தோளிலே கைகளை போட்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிற, தைரியப்படுத்துகிற கைகளாக இந்த கைகள் மாறும்படியாக இந்த நாள் முழுசும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தொடு உணர்வுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது எதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.